என்ன நண்பர்களே, வீட்டுக்குள்ள பூரா போயிலும் டாஸ்க்ல ஒரு மாதிரி ஆடுறான போலயே. பூரா போயில இந்த டிக்கெட் ஃபினாலேக்காண்டி பாஞ்சு ஆடுறான போலயா. சரிப்பா, அது பாஞ்சு ஆடுறதெல்லாம் இருக்கட்டு. அது என்னப்பா டாஸ்க் பேர் என்ன? நெருப்பு குழியாப்பா, நெருப்பு குழி டாஸ்க்ல நீங்க ஏன்டா பொத்து விழுந்து கிடக்குறீங்க? அங்கிட்டு பார்த்தா ஒன்று சரிஞ்சு கிடக்கு, அங்கிட்டு பார்த்தா ஒருத்தன் கைத்துல கொண்டு கழுத்தை விட்டுட்டு இருக்கான், அங்கிட்டு பார்த்தா ஒருத்தன் காலை கொண்டு கம்பியில விட்டுட்டு இருக்கான். அடியா எடா பட்டிருக்க? ஏடா இது கடைசி டாஸ்க் இல்லடா, இதான் 2வது டாஸ்க். நீங்க பாட்டுக்கு இங்கே உங்க கை காலெல்லாம் உடைச்சிட்டு விழுந்துட்டீங்கன்னா வரப்போற டாஸ்க் வேண்டா சுறுசுறுப்பாடுவான். எனக்கு ஒன்றும் தெரியல நண்பர்களே, இவனை என்னமோ பாயிண்ட் எடுக்கணும் வரல, பறந்துருவான போல வீட்டை விட்டு வெளியே. சுபானக மக்களே, நம்மள எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 2வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தா வீட்டுக்குள்ள டிக்கெட் ஃபினாலேக்கான 2வது டாஸ்க் வச்சிருக்காங்க. 2வது டாஸ்க்குக்கான பேர் என்ன தெரியுமா? நெருப்பு குழியா. எப்படி நண்பர்களே, நெருப்பு குழியா. அந்த டாஸ்க் ஆக்சுவலா அந்த டாஸ்க்கான ரூல்ஸ் என்னன்னா, அங்கே ஒரு லைன் போட்டு எல்லாரும் எங்கள் லைனை நிப்பாட்டி விட்டுறாங்க. ஓகேவா? எப்படி எல்லாரும் எங்கள் லைனை நிப்பாட்டி விட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் தள்ளி பார்த்தா அந்த சோஃபா ஒட்டி பெரிய கம்பியில் துணி காய போடுற மாதிரி இவனை ஃபோட்டோவெல்லாம் காய போட்டிருக்கு. அப்படியே இவனை ஃபோட்டோவெல்லாம் மேலே கிளிப்பை போட்டு காய போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம வீட்டோட வாசல் இருக்குல்ல, வாசல் பக்கத்தில் ஒரு பெரிய கேன் மாதிரி வச்சு அதில் வந்து ஃபோட்டோ தொங்க விடுறதுக்கு ஒரு கம்பி எல்லாம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு லைட்டர் மாதிரி ஒன்று இருக்குது, கேஸ் லைட்டர் மாதிரி ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? இங்கேருந்து வேகமாக அந்த பஸ்ஸர் அடிச்சோன்னா இங்கேருந்து வேகமாக ஓடி போய் யார் ஃபர்ஸ்ட் அங்கே உள்ள யாரோட போட்டோ எடுத்துட்டு இங்க நேரா வந்து அந்த கம்பியில மாட்டி அந்த ஆளுக்கான போட்டோவை ஃபயர் பண்றாங்களோ அந்த நபர் அந்த ஆட்டத்தை தொட்டு வெளியே போயிடுவாங்க. ஓகேவா? அந்த நபர் அந்த ஆட்டத்தை தொட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த இடத்துல நான் முத்துக்குமரனுக்கு ஒரு பாராட்டல் கொடுத்து அவன் என்ன தரமான ஒரு வேலையை பார்த்திருக்கான். நல்லா கவனிச்சிங்களா ப்ரோ? ஆக்சுவலா எல்லாரும் லைனா நிக்கிறாங்க. முத்துக்குமரன் இந்த பக்கம் எண்டில் இருக்கான். அப்படியே முத்துக்குமாரன் இந்த பக்கம் எண்டில் இருக்கான். பஸ்ஸர் அடிச்சுன்னா ஒரு மாதிரி யோ இது கத்திட்டு ஓடி வரான். கட வந்து ராணுவ போட்டோ தான் எடுக்கான் நினைக்காம, ராணுவ போட்டோ தான் எடுக்கான். ராணுவ போட்டோ எடுத்துட்டு கடன்னு போயிட்டாங்க. போய் அந்த சைடில் மணி வேற வச்சிருக்கானு. சார் இதை சொல்ல மறந்துட்டு பாருங்க. நேராக போய் அங்கே ஒரு மணி இருக்குது, பக்கத்தில் சுத்தியல் இருக்குது. அந்த சுத்தியல் எடுத்து அந்த மணியை டொம்முன்னு அடிக்கும். அப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கணக்கு. ஓகேவா? நீங்க போய் போட்டோ எடுத்துட்டு நான் வலிக்கு பொத்துன்னு விழுந்துட்டாலாம் கணக்கு கிடையாது. எவன் எப்போ போட்டோ எடுத்தாலும் சரி, போட்டோ எடுத்தோன்னே நேராக வந்து ஃபர்ஸ்ட் மணி அடிக்கணும். ஃபர்ஸ்ட் மணி அடிச்சாதான் நீங்க வந்து கணக்காவீங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வேகமா வந்து நம்ம முத்துக்குமார் வந்து ராணுவுக்கான போட்டோ எடுத்துட்டு வந்து டொம்முன்னு மணி அடிச்சு விடுறாப்ல, ராணுவ எவிக்ட் பண்ணி வெளியெடுக்கிறாப்ல. இது ஒரு நல்ல மூவான்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல மூவ். ஏன்னு கேட்டீங்கன்னா நான் 2 விதமா பாக்குறேன். ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட வந்து ஆல்ரெடி 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படி அவங்ககிட்ட ஆல்ரெடி 2 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸ்கோர் போர்டில் அவனோட நேம் வந்து பதிச்சுட்டான். அவனுக்கு வந்து இப்போ கவனிச்சிருப்பேன், ஸ்கோர் போர்ட்லாம் வச்சுட்டாங்க. ஸ்கோர் போர்டில் 2ன்னு சொல்லி அவனுக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். 2வது அவன் செம்ம ஹைட்டா இருக்கான். செம்ம ஹைட் அப்படிங்கிறத கொஞ்சம் வெயிட்டாகவும் இருக்கான். இப்போ ஒரு மாதிரி கையெல்லாம் விரிச்சு ரெக்க மாதிரி பறந்து வந்துடும். லாஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த ஃபோன் சார்ஜ் போகிற டாஸ்கில் நம்ம விஷ்ணு அவர்கள் பொத்துட்டு ஓடி போய் டமார்னு விழுந்து கிடந்தார். அது யார் கால்ப்பா? நம்ம ஐஷு கால் தான். நம்ம ஐஷு கால் தட்டி விழுந்து கிடந்தார்ல, அந்த மாதிரி தான். அப்படி கையெல்லாம் விரிச்சுட்டு யாரையா தட்டிட்டு ஓடுறாங்க பாருல. இவன் எங்கேயா பொத்துன்னு விழுந்து திருப்பி கை அம்மோ அப்படின்னு அது செட் ஆகாது. அதோட இந்த டாஸ்க் விட்டு அவனை வெளியே அனுப்புறது ரொம்ப நல்லது. ஸோ முத்துக்குமரன் வந்து ஃபர்ஸ்டா ராணை எவிக் பண்ணி வெளியே எடுக்கிறாப்ல. எவிக் பண்ணி வெளியே எடுத்தோன்னே 2வது ரவுண்ட் வைக்கிறாங்க. 2வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ப்ரோ. ஒரு மாதிரி நல்லா கவனிச்சு நான் அதை எனக்கு இது அந்த ஆக்சுவலாக உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரு மாதிரி கவனிச்சேன் சும்மா. எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆச்சு. அவெஞ்சர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அவெஞ்சர்ஸ்ல வந்து இன்ஃபினிட்டி வார் பார்த்துருக்கீங்களா? இன்ஃபினிட்டி வார்ல ஒரு சண்டையில் வந்து ஆக்சுவலா கேப்டனும் நம்ம அவங்க பேர் என்ன பிளாக் பேந்தர் ஒரு வாரி ஓடி வருவாங்க. எல்லாருமே சேர்ந்து மொத்தமாக ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது நம்ம கேப்டனும் பிளாக் பேந்தர் மட்டும் தான் ஒரு மாதிரி ஃப்ரண்ட்ல ஓடி வருவாங்க. ஓகேவா? அந்த சீன் மாதிரியா இருந்துச்சு. இங்க பார்த்தா முத்துக்குமாரன் ஓவர்டேக் அடிச்சு வரான், இங்க பார்த்தா ரயான் ஓவர்டேக் அடிச்சு வரான். ஒரு மாதிரி எல்லாரும் சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா இந்த 2 பேர் தான் கொஞ்சம் லீட் கொடுக்குறாங்க. இந்த 2 பேர் பயங்கர லீட் கொடுக்குறாங்க. லீட் கொடுத்தா 2வது ரவுண்ட்லயுமே முத்துக்குமரன் அருண்கான போட்டோ எடுத்துட்டான். அப்படியே 2வது ரவுண்ட்லயுமே முத்துக்குமரன் அருண்கான போட்டோ எடுத்துட்டு பீச்ச உடைய வந்து மணி எடுத்து டமாரணும். ரெடி நோ 2வது ரவுண்ட்ல ஒரு மாதிரி மணியை ஃபாஸ்டா அடிச்ச மாதிரி இருந்து கொஞ்சம் பார்த்து அடினா. ஏன்னா சுத்தியில் எடுத்த மாதிரி இப்படி அடிச்சிட்டா. ஓகேவா? அந்த பக்கம் ரயான் வந்துட்டு இருக்கான். ஒருவேளை ரயான் பிச்சு பிடிங்க வந்து மூஞ்ச கிஞ்ச விட்டுச்சான்னா டம்முன்னு மூஞ்சி கிஞ்சு அடி வைங்க. மணி அடிக்க வரல, அவன் மூஞ்சி அடிச்சு பிடிங்க. அதனால பார்த்து அடிக்க. 2வது ரவுண்ட்ல அருண் அவர்களை எவிக்ட் பண்றாப்ல. இங்க இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ என்ன பொறுத்தவரைக்கு இந்த இடத்துல முத்துக்குமரன் மூ வந்து சம மூ. 2 பேருமே 2 பாயிண்ட் வச்சிருக்காங்க. 2 பேரும் முதல் ரவுண்டே வெளியே எடுத்தாச்சு. ஓகேவா? இப்படி 2 பேருமே 2வது டாஸ்க்ல வெளியே எடுத்தாச்சு. இந்த டாஸ்க்ல உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்க போறது இல்ல. ஏன்னா இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டிக்கெட் ஃபினாலே பொறுத்தவரைக்கும் இந்த டிக்கெட் ஃபினாலே முத்துக்குமரனுக்கு தேவையே கிடையாது. ஓகே, முத்துக்குமரனுக்கு தேவை கிடையாது. ஆனா எல்லா டாஸ்க்லயும் அவனுக்கான பெஸ்ட் இந்த மாதிரி கொடுத்து யார் அதிகமான பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்களோ அந்த நம்பர்ல அந்த டாஸ்க் விட்டு ஃபர்ஸ்டே வெளியே எடுத்துட்டா வேற ஆட்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும்.
இருக்கும். ஓகேவா? ஸோ ஒன் சைடா கேம் போகாது. கேம் வந்து ஒன் சைடா போகாம கொஞ்சம் எல்லாருக்கும் பாயிண்ட் ஒரு மாதிரி பிரிஞ்சு போய்கிட்டே இருக்கும். கேம் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ இந்த வகையில் முத்து பண்ணது வேற லெவல் ஒரு விஷயம். ஓகேவா? முத்து பண்ணது எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ஸோ 2வது ரவுண்டில் அருண் அவர்கள் எவிட் பண்ணியாச்சு. 3வது ரவுண்டில் தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. நல்லா கவனிச்சுன்னா 3வது ரவுண்டில் நம்ம ரயான் இருக்கான்ல, ரயான் வந்து வேகமாக பிச்சு புட்டிக்கு போய் முத்துக்குமரன் ஃபோட்டோ எடுத்துட்டான். ஆனால் வேகமாக போயிட்டான், பிரேக் போட முடியல. பிரேக் படல் தேஞ்சு போச்சா என்ன தெரியல, பிரேக் பிடிக்காம அந்த அந்த கம்பி வச்சிருந்தாங்கல்ல, அந்த போட்டோ தொங்கப்படுற கம்பி வச்சிருந்தாங்கல்ல, அந்த கம்பியில் வந்து காலை விட்டுட்டான். எப்போ அது கம்பி நினைச்சியா ஃபுட்பால் நினைச்சியாப்பா, அதவே ஒரு விட்டுட்டான் காலை டொம்முன்னு விட்டு அந்த பக்கம் உருண்டு கிடக்கான். உருண்டா அவன் சும்மா இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, அவன் உருண்டை மினிக்கு திருப்பி எந்திரிச்சு ஃபோட்டோ வச்சுட்டான். கவனிச்சிங்களா இல்லையா? திருப்பி எந்திரிச்சு வந்து இங்கே ஃபோட்டோ வச்சு தான் அந்த பக்கம் சரிஞ்சு சொல்கிறான் பொத்துன்னு. ஓகேவா? ஸோ 3வது ரவுண்டில் முத்துக்குமரன் எவிக்ட் ஆகி வெளியே போகிறாரு. 3வது ரவுண்டில் முத்துக்குமரன் எவிக்ட் ஆகிறா. சரி, முத்துக்குமருக்கான நல்ல 2 ரவுண்டு உள்ள ஆடினா கூட சம கொடுத்துருக்கான். பாயிண்ட்ஸ் வச்சிருக்க 2 பேரும் எவிக்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால் என்ன பொறுத்தது சம நான் பார்க்குறேன். ஸோ 3வது ரவுண்டில் முத்துக்குமரன் எவிக்ட் ஆகி வெளியே வராப்புல. முத்துக்குமரனுக்கான ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது, கசக்கி இருக்குது, நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஸோ முத்துக்குமரன் எவிக்ட் ஆகி வெளியே வராப்புல. பாவம் அந்த மனுஷனுக்கு காலை தான் உடச்சு விட்டாப்புல. பரவாயில்ல, காலை எப்படியும் டப்புன்னு சரி பண்ணி விடாப்புல. ஏன்னா அந்த டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. 1 மணிக்கோ 2 மணிக்கெல்லாம் சம்திங் முடிஞ்சிரும் தான் சொன்னாங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் 2 பேருக்கு மதிப்பெண் கிடைச்சிருக்கு. இந்த டாஸ்க்ல முதல் ரவுண்ட்லேயே கவனிச்சிங்களா, எல்லாரும் பிச்சு பிடிங்க ஓடி போய் ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருமே உண்மையாக ட்ரை பண்ணுறாங்க. உண்மையாக ட்ரை பண்ணுறது தான் அந்த பக்கம் பார்த்தா சௌந்தர்யா பிச்சு பிடிக்க போய் பிரேக் பிடிக்காம பொத்துன்னு விழுந்து கிடக்குறாங்க. இந்த மழை காலத்தில் தரையில் கொண்டு வண்டியை ஓட்டினா பொத்துன்னு சரிஞ்சு கிடப்போம்ல, அந்த மாதிரி அக்கா ஒரு மாதிரி பொத்துன்னு விழுந்து கிடக்குறாங்க. இது பொம்மை டாஸ்க்கில் விழுந்த மாதிரி தெரியுது. பொத்துன்னு விழுந்தாச்சு. பக்கத்தில் நம்ம அருண் விழுந்து கிடக்கான். 2 பேருமே விழுந்து கிடக்காங்க. ஆனால் பின்னாடி கவனிச்சிங்களா, மஞ்சரியும் ஜாக்லினும் ஆளை காணும், ரொம்ப ஸ்லோவாக வராங்க. ஏன்னா வர முடியலங்க, கூட்ட நெரிசல்ல கிடுகிடுன்னு உள்ள வர முடியல. டாஸ்க் கொஞ்சம் சங்கடமா இருக்கும்ல. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்குலாம் பாயிண்ட்ஸே வராது ப்ரோ. பேச்சு மட்டும்தான், சோஃபாவில் உட்காந்து பேசுறது மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் வரப்போறதுலன்னா எனக்கு தோணுது. அந்த இடத்துல சௌந்தர்யா அருண் 2 பேருமே சரிஞ்சு விழுந்து இருந்திருப்பாங்க. எல்லாருமே அவங்களுக்கான பெஸ்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா 2வது ரவுண்ட்லேயே 3வது ரவுண்ட்லேயே என்னால் ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு. எல்லாரும் அந்த ஃபோட்டோக்கு பிச்சு பிடிக்க போகிறாங்க, பிரேக் அடிக்க மறந்தாச்சு. இந்த பக்கம் ரயான் பொத்து விழுந்து கிடந்தாலும் அதே மாதிரி விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி இருக்குல்ல, அந்த ஃபோட்டோ தொங்கிட்டு இருக்க கம்பி, அதில் கொண்டு கழுத்தை விட்டுட்டு இருக்கான். ஏடா பார்த்துப்பா, கொஞ்சம் சேஃபாக ஆடுங்கடா, பாயிண்ட்ஸ் வேணும் தான் இல்லைன்னு சொல்ல, அதுக்குன்னு கொஞ்சம் காலு கை கழுத்தெல்லாம் விட்டு 2வது ரவுண்ட்லேயே மொத்த சீசனை முடிச்சு விட்ருவானு போல. ஸோ இந்த வகையில் இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கு கடைசி 2 பேர் யாராக இருக்காங்கன்னா, தெரியும்ல, சொன்னேன் நேற்றே சொல்லிட்டேன் நினைக்கிறேன், காலங்காலத்தில் வீடியோட சொல்லியிருப்பேன். ரயான் அவர்களும் சௌந்தர்யா அவர்களும் இந்த டாஸ்க்ல கடைசி வரதுக்கு சர்வே ஆகுறாங்க. ஆனால் இந்த டாஸ்க்ல கடைசியாக வந்து சௌந்தர்யாவுக்கு தான் வின் வந்திருக்கணும்னு சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ட்விட்டர்ல என்னால் ஒரு சீன் கவனிக்க முடிஞ்சு. ட்விட்டர் மட்டும் நமக்கு ஒரு அப்டேட் கிடைச்சிச்சு. சௌந்தர்யா தான் ஆக்சுவலாக அந்த டாஸ்க்ல வின் பண்ணியிருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு இதில் கடைசியில் வந்து ஆக்சுவலாக ரயானுக்கு அது போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ ரயான் வந்து இந்த டாஸ்க்கு 5 மதிப்பெண்கள் எடுக்கிறார். இப்படி 5 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. 2வது வந்து சௌந்தர்யாக்கு 4 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க. ஓகேவாப்பா? ஸ்கோர் போர்டில் 2 பேருமே ஏறிட்டாங்க. டாஸ்க் பீஸ்ட் மேலே வந்துட்டாப்ல, 2வது வந்து சௌந்தர்யா மேலே வந்துட்டாங்களே. ஸோ எனக்கு தெரிஞ்சு 3வது யாருக்கும் ஸ்கோர் கிடச்சிருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது யாருன்னு தெரில. ஏன்னா கடைசியாக ஒரு 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேரில் சௌந்தர்யாவும் பேர் என்ன ரயானும் கொஞ்சம் கூட்டணி மாதிரி, லைட்டாக கூட்டணி மாதிரி தெரியும் நினைக்கிறேன். கூட்டணி போட்டு இன்னொருத்தவங்களுக்கான ஃபோட்டோ காலி பண்ணியிருக்கதா கேள்விப்பட்டது. என்னன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும். டாஸ்க்கு அப்படி தான் இருக்கும், எல்லாமே வரும். இன்னும் பயங்கரமான கூட்டணிகள்லாம் பார்ப்பீங்க. ஸோ அதில் இன்னொருத்தருக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தம் 5 பேருக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி 2 பேருக்கு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, மொத்தம் 5 பேர்னா 5 பேர் ஸ்கோர் போர்டில் பாயிண்ட்ஸ் இருப்பாங்களாம். ஆல்ரெடி 2 பேர் இருக்காங்கல்ல, நம்ம அருண் 2 பாயிண்ட், ராணு 2 பாயிண்ட்ல இருக்காங்க. அப்புறம் நம்ம இப்போ ரயான் 5 பாயிண்ட்ல வருவாப்புல, சௌந்தர்யா 4 பாயிண்ட்ஸ்ல வருவாங்க. இன்னும் ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஸ்கோர் போர்டில் ஏதோ ஒரு பாயிண்ட்ஸ் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அது யாருன்னு தெரியல. மேபி அவங்க 3 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொத்தம் 5 பேர் ஸ்கோர் போர்டில் ஏறுறாங்க. டாஸ்க் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, ஓகே தான், ஒன்றும் தெரில. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு மணி நேரம் தான், அதுக்குள்ளே டக்குன்னு டாஸ்க் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது பெருசாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் மேபி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். யாரோட ஃபோட்டோ யார் கொண்டு எரிக்கிறா அப்படிங்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள். இவர் கால் உடச்சிக்கிட்டாரு, அடுத்த ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க போல, அது நைட்டு ஃபுல்லாக போகுது போல். அந்த டாஸ்க்கில் தான் விஜய் விஷால் அதை வின் பண்ண சொன்னேன்ல, ஒரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க் வின் பண்ணால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும்னு. அதில் தான் இதை விஜய் விஷால் வின் பண்ணி செம லீட் எடுத்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி மொத்தமாக பார்த்து அடுத்த வீடியோவில் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள், முத்துக்குமரனுக்கான கேம் கரெக்டான கேமா இல்லை தப்புன்னு நினைக்கிறீங்களா? இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம காமால போடுங்க. அடுத்த